விஸ்வா அன்பரசில இன்னைக்கு பத்மா கிட்ட பாத்தீங்கன்னா சும்மா வெளுத்து வாங்குறாங்க. சிவகாமிங்க சேலஞ்ச் வேற விடுறாங்க. அன்பரசிய உன் வீட்டுல நான் கண்டிப்பா வாழ வைப்பேன் அப்படின்னு அதுக்கு மேல சேலஞ்ச் விட்டுட்டு இருக்காங்க பத்மாவும். இந்த வீடியோல நம்ம இதெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அனன்யாவை இவங்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. சிவகாமியும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அன்பரசியும் கூப்பிடுறாங்க. அனன்யா ப்ளீஸ் எல்லா கோவத்தையுமே மறந்துரு, இங்க எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை வாழு அப்படின்லாம் சொல்றாங்க. எதுவும் திரும்பி கூட கேக்குற மாதிரி இல்ல. ஒரு அப்படிங்கிற வாய்ஸும் கூட வராம இருக்கு. அதனால பயங்கர கடுப்பாகிறாங்க. சிவகாமி இவளை விட்டுரு, இவ இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பா, நம்ம கண்டுக்கவே வேணாம், விட்டுரு, இவ இப்படியே கிடக்கட்டும், என் கேடே கெட்டு போகட்டும். நான் சின்ன வயசுல இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன், அவ கேட்கறதெல்லாம் அடம் பிடிக்கிறப்போ வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்துட்டேன், அதனாலதான் இப்ப ரொம்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா, பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா, விட்டுரு அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்பரசி சொல்றாங்க, ஒரு குழந்தைய வளர்க்குறப்போ தன்னோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் சித்தி அந்த குழந்தையும் அவங்கள ரோல் மாடலா பார்த்து வளரும். அது மாதிரிதான் இந்த அனன்யாவும் வளர்ந்துட்டா, போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, நீ சொல்றது கரெக்ட் தான் அன்பரசி, நான் அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன், நான் ஒழுங்கா இருந்திருந்தா தானே அவளும் நல்லா வளர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாட்டி சந்திரசேகர் எல்லாருமே வந்துடுறாங்க. பாட்டியும் கூப்பிடுறாங்க. சந்திரசேகர் சொல்றாங்க, சும்மா யாரும் கூப்பிடாதீங்க, அவளுக்கு இப்படி இருக்கிறதா தண்டனையே, எப்ப திருந்துறாளோ அப்ப வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பத்மா எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. கூடவே பத்மா கூட வந்து நம்ம அன்பரசி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிவகாமி நீ அதை வச்சுக்கோ இது வச்சுக்கோன்னு சொல்லி பரிமாறிட்டு இருக்காங்க. அன்பரசி இதெல்லாம் பார்த்தோன்னே பத்மாக்கு டவுட் வருது, இவ உண்மையவே மாறிட்டாளா இல்ல நடிக்கிறாளா அப்படின்னு யோசனை பண்றாங்க பத்மா. சிவகாமி சொல்லுங்க பத்மா, சாப்பிட்டு முடிச்சோடனே உங்ககிட்ட தனியா பேசணும் சிவகாமி அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க பத்மா. சிவகாமி பத்மா ரெண்டு பேரும் மாடிக்கு போறாங்க. மாடியில போய் பத்மா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க நிஜமானே நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாவே மாறிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, இல்ல நான் நடிக்கல, உண்மையாவே மாறிட்டேன், கஸ்தூரி அக்காவுக்கு பின்னாடி நான் மாறிட்டேன், ஏன்னா அவங்க மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்னமோ நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க அதெல்லாத்தையும் விட்டுருங்க, நான் மாறிட்டேன், என்னோட ஒரே குறிக்கோள் அன்பரசியை நல்லா வாழ வைக்கணும், நீங்க எப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஐயா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவளெல்லாம் நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போற மாதிரி ஐடியாவே இல்ல சிவகாமி. சிவகாமி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஃபர்ஸ்ட் சுபாவோட கல்யாணத்தை அவன் நிறுத்தினா, அதுல இருந்தே அவன் மேல எனக்கு வெறுப்பு தான், அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, நீங்க என்ன பண்றது, என் மாப்பிள்ள விஸ்வா இருக்காருல்ல அவருக்கு மனைவி, நீங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மீறி வந்தாலும் எங்க வீட்டு வேலைக்காரியா தான் இருக்கணும், ஏன் அவங்க அம்மா கூட எங்க வீட்டு வேலைக்காரியா தான் இருந்தா தெரியும்ல உங்களுக்கு, ஆமா அப்ப எல்லாம் அப்படி பேசிட்டு இப்ப இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு நல்லா இல்ல சிவகாமி. பத்மா நீங்க போனது எல்லாத்தையுமே விட்டுருங்க பத்மா, அன்பரசி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை வாழ வைக்க பாருங்க, இங்க பாரு அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அன்பரசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, ஏத்துக்கவும் முடியாது, இப்ப சொல்றேன் பத்மா, அன்பரசிய அந்த வீட்டுல நான் வாழ வைப்பேன், நான் உங்ககிட்ட சேலஞ்சே விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி அதையும் பார்க்கலாம், நானும் உங்ககிட்ட சேலஞ்ச் விடுறேன், அன்பரசியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், அவளை வாழ வைக்கவும் மாட்டேன், இது என்னோட சேலஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க பத்மாவும். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கீழே வர்றாங்க. எல்லாம் கிளம்பி போலான்னு சொல்லி பத்மா சொல்லும் போது மூர்த்தி பத்மாட்ட சொல்றாங்க, அன்பரசி கிட்ட ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவர் ஒருத்தர் அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பத்மா என்ன பத்மா நீ பேசிட்டு வா பத்மா அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லப்போ அப்படின்ட்டு அன்பரசி நீ அதவே நினைச்சிட்டு இருக்காம நடக்கக்கூடிய வேலைகளை பாரு, சும்மா குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அன்பரசியை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே சிவகாமி சொல்றாங்க, அட நீங்க வேற என்ன மாடியில கூட்டிட்டு போய் தனியா பேசுறேன்னு சொன்னாங்கல்ல அத்தை, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்போ என் பையனையும் மருமகளையும் வீட்டுக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லி என்ன கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் சொன்னேன் உடனே அனுப்பிச்சு விட்டுறோம்னு, அதுக்கு நாளெல்லாம் பாக்கணும்ல சிவகாமி அப்படின்னு பத்மா சொன்னோடனே, நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கே அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு போச்சு போ அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க பத்மா. சரி நாளைக்கே நாங்க அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு ஒரே சோகமா பத்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஸ்வா அன்பரசி ரெண்டு பேர் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் வர்றாரு. இன்னைக்குதான் என் பொண்ணு என் கூட இருக்கிற கடைசி நாள், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்துருவா, நான் அவகிட்ட தனியா கொஞ்சம் பேசணும், பேசலாமா விஸ்வா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் நீங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் முதல்ல நீங்க கேட்கலாமா அங்கிள்,
உங்க பொண்ணு என்னைக்கு இருந்தாலும் அன்பரசி உங்க பொண்ணு தான், தாராளமா பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல விஸ்வா, நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். அன்பரசி, உனக்கு ஒரே நேரத்துல நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. உன் மனசுக்கு பிடிச்சவரவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கிறப்போ என்னோட அம்மோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசியும். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்பே நம்ம சிவகாமியும் வர்றாங்க. அப்பா, இப்ப இருக்கிற எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னு தெரியுமா, உங்களையும் பாட்டியும் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு இப்ப யாரு பாப்பான்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே சிவகாமி சொல்றாங்க, அதுக்கு நான் இருக்கேன், இனிமேல் உங்க அப்பாவையும் பாட்டியும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணுமே பேசல, அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாரு. சரி பாத்துக்குமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு சந்திரசேகர். சிவகாமி அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க. சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா கண்டிப்பா மாறிடுவாரு, நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அப்பாவும் உங்க கூட புரிஞ்சு நல்லா வாழுவாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமியும் சொல்றாங்க, நான் இது வரைக்கும் ஒரு நல்ல மனைவியா நல்ல மருமகளா நான் அவங்கள 2 பேர்த்தையுமே பாத்துக்கிட்டதே இல்ல, ஆனா இனிமேல் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சரி 2 பேர் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நல்ல நேரத்துல உங்க வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி போயிடுறாங்க. அன்பரசி, இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமா இருக்கா அப்படின்னு விஸ்வா கேக்குறாரு. ஆமா சார், ஒரு செடிய தன்னோட இடத்துல இருந்து வேற இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சாவ அது வாடி போயிடும், கொஞ்ச நாள் ஆன பின்னார் தான் அது துளிர் விட்டு வரும், அதே மாதிரிதான் சார் மனுஷனுங்களும். இதுதான் நம்ம வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ வேற ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறப்போ அதுல கொஞ்சம் எல்லாமே சரியாய் வர்றதுக்கு நாளாகும், இதுதான் நம்ம வீடு அப்படிங்கறத உணர்றதுக்கும் ரொம்ப நாளாகும் சார். சார், அப்பா கிட்ட நீங்க சொன்னீங்களா ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்கு தைரியத்தை கொடுக்குது சார் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காங்க. அழுகாத அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு விஸ்வா. அழுதுட்டு இருக்காங்க அன்பரசு. இதோட இந்த எபிசோட் முடியுது.